Hi friends, welcome to umakitchen. இன்னைக்கு ரவையும் உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு ஸ்நாக்ஸு டிஃபனுக்கும் சாப்பிட்ற மாதிரி ஒரு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் ரவை எடுத்துருக்கேங்க. 3/4 கப்பு தயிர் ஊற்றிருக்கிறேன். புளிக்காத தயிர் தான் அது. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிட்டேன். 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிட்டேன். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் தண்ணியாட்ட கரைச்சி விட்டுடலாம். 1/2 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. இது அதுக்குள்ளே மாவில் ரவை தண்ணியெல்லாம் உறிஞ்சிடும். இப்போ 2 உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பொடிசாக கட் பண்ண வெங்காயம் வேணும். அப்புறம் 2 பச்சை மிளகா, பூண்டு 1 டீஸ்பூன். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணிடலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் மறுபடியும் நம்ம இட்லி மாவு பதத்துக்கு மாவு கரைச்சி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கரைச்சி விட்டு நம்மளுக்கு இட்லி மாவு பதத்துக்கு வந்தால் போதும். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். 3 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிட்டேங்க. இதில் 1 டீஸ்பூன் பூண்டு, 1 டீஸ்பூன் பொடிசாக கட் பண்ண பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ நல்லா வணக்கி விட்டுடலாம். பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் இவ்வளவு தான் வேணுங்கிறது இல்லைங்க, நீங்கள் வேணும்னா கொஞ்சம் கூட ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதில் அந்த ஸ்மாஷ் பண்ணி வச்ச பொட்டேட்டோ ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுடலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கிளறி விட்டு நம்மளுக்கு தண்ணியே இருக்கக்கூடாது, நல்லா கெட்டியாக இருக்கணுங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும். இதில் இப்போ கொஞ்சம் மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தலை ஆட் பண்ணிட்டேங்க. இப்போ இது நீளமாக்கில் உருட்டி வச்சிடலாம். நான் ஒரு டம்ளர்ல தான் இது செய்ய போகிறேன். டம்ளரில் வெண்ணெய் தடவி இருக்கிறேங்க. இதில் ஒரு கரண்டி ஊற்றிட்டு நடுவாப்பில் அந்த உருளைக்கிழங்கு வச்சிடலாம். இப்போ நல்லா தட்டினா ஈவனாக வந்துடும். இது மாதிரி எல்லாமே நிரப்பி வச்சிடலாம். இது 5 நிமிஷத்தில் வெந்துடுங்க. நான் ஆவியில் தான் வேக வைக்க போகிறேன். ஒரு கடாயை வச்சு அதில் இந்த 3 டம்ளரை இறக்கி வச்சுட்டு வேக வச்சிடலாம். பாருங்கள், 3 டம்ளர் கரெக்டாக இருந்தது. இப்போ 1 கப்பு தண்ணி ஊற்றி இது 5 நிமிஷம் வேக வைக்க போகிறேங்க. இப்போ நல்லா வெந்துச்சு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துச்சு பாருங்கள். நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. கொஞ்சம் ஆறுனதையும் ஓரமெல்லாம் எடுத்துட்டு கத்தியால் எடுத்துடலாம் நம்ம. இது பாருங்கள், இப்போ ஓரமெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ கவுத்துனா அந்த ஷேப்போடே வந்துடும் பாருங்கள். அழகாக வருது பாருங்கள். இதே மாதிரி எல்லாமே எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இது 3 எடுத்துட்டேங்க பாருங்கள். நான் இப்போ இப்படியே வேணாலும் சட்னி கூட சாப்பிட்லாம். உங்களுக்கு விருப்பமான சட்னி கூட சாப்பிட்லாம். இல்லைன்னா இந்த மாதிரி தாளிச்சிடலாம். இதில் 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்குங்க. இதில் இப்போ 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு நல்லா வெடித்தது 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்மளுக்கு கலருக்காக மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணினா போதுங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிங்க. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு பண்ண வேண்டாம், ஏன்னா தீஞ்சு போயிடும், நல்லா இருக்காது. இப்போ எல்லாம் நல்லா பரட்டி விட்டுடலாம். கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். நான் எல்லா இடத்துலையும் பரவறதுக்காக நான் கையாலே பண்ணுறேங்க. உங்களுக்கு சூடு பொறுக்கிற மாதிரி இருந்தால் பண்ணுங்கள், இல்லைன்னா அந்த மாதிரி பண்ண வேண்டாம். பாருங்கள், நான் இப்போ கையால் தான் பண்ணுறேன். எல்லா இடத்துலையும் பரவறதுக்காக தான் அப்படி பண்ணேன். பார்க்குறக்கே இப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். எடுத்து காமிக்கிறேன் நான். பாருங்கள், சூப்பராக இருக்குது இல்லைங்களா பார்க்குறக்கே. இப்போ இதை கட் பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், பார்க்குறக்கும் டெம்ப்டிங்காக இருக்கும். பாருங்கள், கட் பண்ணிவிட்டு நான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த மாதிரி தான் வரும் கட் பண்ணலாம். இந்த 1 டம்ளர் இருந்தாலே வயிறு நிறைஞ்சிடும், எல்லோரும் சாப்பிட்லாம். உப்புமாலாம் பிடிக்காதவங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ இது நான் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன் பாருங்கள்.
இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.